Hi everyone. இன்னைக்கு நம்ம T20 சீரிஸ்ல mixture and alligation part 3 பார்க்க போறோம். இதோட நம்ம 20 problems mixture and alligationல finish பண்ணிருக்க போறோம். நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்போவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம Talk and Mock Telegram groupல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. ஒரு official group, இன்னொரு discussion group, இன்னொரு daily quiz group. Then if you are interested, subscribe to Unacademy Plus. Top educators, top batches கொடுத்துட்ருக்காங்க. April 7ல இருந்து நிறைய new batches start ஆகுது. அதில் ஒன்று தான் இந்த Accelerator batch for SBI Clerk 2021. Then CET 2021. Then for more batches, target SBI PO 2021, target IBBS PO 2021, Foundation batch for all SBI exams, Gurukul batch for IBBS 2021 exam. இப்போ நம்ம பார்த்த எல்லா batchesமே April 7th இருந்து start ஆகுது. Then நம்ம நிறைய crash course for IBBS PO அப்படின்ற course 14th April இருந்து 23rd April வரை கொடுக்க போறாங்க. Then 7th April இருந்து 23rd April வரை trial mock for SBI clerk session போகுது. Then complete practice course நம்ம நிறைய வந்துட்டு 31st Marchல இருந்து 13th April வரை கொடுக்கறாங்க. And இதெல்லாம் நீங்க Unacademy Plus courses-ஆ அட்டெண்ட் பண்ணனும் அப்படினா நம்ம நரேஷ் சரோட கோட் நரேஷ் 10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். Then YouTube courses எடுத்தீங்க அப்படினா Talk and Mock அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். Then Unacademy combat test பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. India's biggest free scholarship test. இது மூலமா உங்களுக்கு scholarship கிடைக்க போகுது. Every Sunday 10 am இந்த டெஸ்ட் நடக்க போகுது. 1 hour test மொபைல்ல இருந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம நரேஷ் சரோட கோட் நரேஷ் 10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணி வெச்சுக்கோங்க. அனிதா நம்ம Unacademyயோட subscription plan 1 monthல இருந்து 2 years வரை அவேilable-ஆ இருக்கு. இதுக்கு நம்ம நரேஷ் சரோட நரேஷ் 10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு maximum discount கிடைக்கும். And if you need more information regarding Unacademy, you can contact Naresh Kumar sir. Okay, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். First வந்துட்டு நேத்து பார்த்த practice problem ஓட solution பார்த்தறலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Somnath bought 2 different kinds of oil. One is soya oil and the other one is olive oil. There are 2 mixtures of these 2 oil. In the first mixture, the ratio of the soya and olive oil is in the ratio of 3:4. And in the second mixture, 5:6 அப்படினு கொடுத்தாங்க. If he mixes these 2 mixtures and makes a third mixture of 36 liters in which the ratio of the soya oil is ரெண்டத்தையும் mix பண்ணி ஃபைனலா 36 liters of mixture கொண்டு வந்திருக்காங்க. அதோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. In which the ratio of the soya oil and the olive oil is 4:5. Find the quantity of the second mixture that is needed to make 36 liters of third type of mixture அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது first டைப்ல ஒன்னு கொடுத்திருக்காங்க, செகண்ட் டைப்ல ஒன்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டத்தையும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல எடுத்து mix பண்ணி குறிப்பிட்ட ரேஷியோலன்னு கொடுக்கல. அதாவது ரெண்டத்தையும் mix பண்ணிட்டாங்க அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு டைப் இருக்கு, செகண்ட் ஒரு டைப் இருக்கு. ரெண்டத்தையும் mix பண்ணிட்டு ஃபைனலா நமக்கு 36 liters வந்துட்டு மிக்சர் கிடைச்சிருக்கு. அதோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரேஷியோவை வச்சு நம்ம இதோட ஸ்ப்ளிட் அப் கண்டுபிடிச்சிரலாம். சோயா and olive oil எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு. சோ 36 liters அப்படின்றது 9 parts அப்படினா 1 பார்ட்டோட வேல்யூ எவ்வளவா இருக்கும் நமக்கு 4 இருக்கும். சோ 4 partsனா 16, 5 parts அப்படினா 20. சோ ஃபைனலா வந்துட்டு நமக்கு சோயா ஆயில் 16 liters இருக்க போகுது, olive oil 20 liters இருக்க போகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இங்க 3 liters இங்க 5 liters அப்படினே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா சோயா ஆயிலோட குவாண்டிட்டி எவ்வளவு வருது? 8 liters வருது. பட் இங்க 16 liters அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? 8 ஓட ஒரு டபுள் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லாத்தையுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இங்க 6 liters இருந்திருக்கணும், இங்க 8 liters இருந்திருக்கணும், இங்க 10 liters இருந்திருக்கணும், இங்க 12 liters இருந்திருக்கணும். இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். 10 plus 6 16, 8 plus 12 is 20. அப்ப இங்கே 6 liters 8 liters ஐயும் இங்க 10 liters 12 liters ஐயும் எடுத்து mix பண்ணிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் மிக்சரோட குவாண்டிட்டி என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சோ 10 plus 12 is 22 liters, ஆப்ஷன் B.
ஓகே, இது வந்துட்டு நமக்கு குட்டி குவான்டிட்டியாக கொடுத்தனால இந்த மாதிரி ஈஸியாக போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே வந்துட்டு பெரிய குவான்டிட்டியாக கொடுத்துருந்தா நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று ஆலிவ் எடுத்துக்கணும் அல்லது சோயா எடுத்துக்கணும். ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு 3 parts out of 7 parts. ஸோ 3/7. இங்கே வந்துட்டு 5 parts out of 11 parts. ஸோ 5/11. இங்கே வந்துட்டு 4 parts out of 9 parts. ஸோ 4/9. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்ச மிக்சர் அண்ட் அலிகேஷனில் போடுவோம்ல, அந்த மாதிரி போடணும். இது குவான்டிட்டி 1, இது குவான்டிட்டி 2. ஸோ இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும் நமக்கு, இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும்ல. ஸோ இந்த ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்திருப்பாங்க, இந்த ரேஷியோவில் செகண்ட் லெட்டர் எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 1 வருது, இந்த இடத்துல ஒரு 2 வருது அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டலாக 36 லிட்டர்ஸு. 36 லிட்டர்ஸ் அப்படின்றது 3 parts. நமக்கு வேணுன்றது செகண்ட் இடத்து தானே கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வேணுன்றது 2. அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்கணும். இது நான் எக்ஸாம்பிளுக்காக 1 2 போட்டேன், 1 2 வராது. ஆக்சுவலாக என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இந்த இடத்துல 1/99 அப்படின்னு வரும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு 1/63 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை வந்துட்டு 9 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 11 வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 7 வரும். ஸோ இந்த வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷனாக இருக்கிறத ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல 7:11 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ 36 லிட்டர்ஸ் அப்படின்றது டோட்டலாக 18 parts. அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும், நமக்கு வேணுன்றது 11 பார்ட்டோட வேல்யூ. பிகாஸ் குவான்டிட்டி 2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 11 பார்ட்டோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. ஸோ 2 × 11 is 22. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். பெரிய வேல்யூவாக கொடுத்தா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். பட் யூஸ்வலி இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். கொஞ்சம் யோசிச்சாலே இந்த மாதிரி பண்ணிடலாம். இல்லைனா இந்த இடத்துல கேல்குலேஷன் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, vessel which contains 100 liters of salt and sugar solution in the ratio of 22:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சால்ட்டு, இங்கே சுகரு. From the vessel, 40 liters of mixture is taken out and 4.8 liters of pure salt solution and pure sugar solution both are added to the mixture. What is the quantity of the final mixture அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 100 லிட்டர்ஸை இந்த ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 25 parts இருக்குது. ஸோ 25 × 4 தான் 100. ஸோ ஒவ்வொன்றையும் × 4 பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல 88 லிட்டர்ஸ் இருந்திருக்கும், இந்த இடத்துல 12 லிட்டர்ஸ் இருந்திருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்க, 40 லிட்டர்ஸை வந்துட்டு எடுத்துடுறாங்களாம் வெளியே. ஸோ 40 அப்படின்றது 25 parts அப்படின்னா 22 எவ்வளோவா இருக்கும், 22 parts எவ்வளோவா இருக்கும். அதாவது 40 லிட்டர்ஸில் எவ்வளோ வந்துட்டு சால்ட் சொல்யூஷன் எடுத்திருப்பாங்க, எவ்வளோ சுகர் சொல்யூஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்றத நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இதை பண்ணோம் அப்படின்னா 5 வரும், இங்கே 8 வரும். தென் இதை அகெயின் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.6 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12 3 12 15 1 3.52 அப்படின்னு சொல்லி 35.2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். 35.2 லிட்டர்ஸ் வந்துட்டு சால்ட் சொல்யூஷனில் எடுத்திருப்பாங்க. அப்போ சுகர் சொல்யூஷனில் எவ்வளோ எடுத்திருப்பாங்க, டோட்டலாக 40 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எவ்வளோ எடுத்திருப்பாங்க, 4.8 லிட்டர்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சுகரில் அகெயின் ஒரு 4.8 லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, சால்ட்டில் ஒரு 4.8 லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகி நமக்கு 12 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 35.2 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா எவ்வளோ வரும், 52.8 அப்படின்னு கிடைக்கும். இதோட ஒரு 4.8 வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 57.6 லிட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டல் ஃபைனல் மிக்சர் தான் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் இஸ் 69.6 லிட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் இ. இப்படி கண்டுபிடிக்கலாம். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் மிக்சரோட டோட்டல் குவான்டிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 100ல் 40 எடுத்துட்டாங்க,
40 எடுத்துட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 60 லிட்டர்ஸ் இருந்திருக்கும். 60 லிட்டர்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க? 4.8 ஆட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 9.6 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 60 லிட்டர்ஸ் ப்ளஸ் 9.6 லிட்டர்ஸ் 69.6 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவும் நம்மளால் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம எவ்வளோ கேல்குலேஷன்ஸ் பண்ணோம், இது எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A chemist has 10 liter of a solution that is 10% nitric acid from volume. அப்போ பேலன்ஸ் 90% வேறு ஏதோ இருந்திருக்கு. He wants to dilute the solution by adding water அப்படின்றாங்க. அப்போ வாட்டராக இருந்திருக்கும், ஒரு மைனிங் சொல்யூஷன் வாட்டராக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ண போகிறாங்களாம். டைல்யூட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? He wants to dilute the solution to 4% strength by adding water. How many liters of water must be add அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 10 லிட்டர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இங்கே 1:9 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ டோட்டலாக 10 பார்ட்ஸ். ஸோ நைட்ரிக் ஆசிட் வந்துட்டு 1 லிட்டர் இருந்திருக்கணும் அண்ட் வாட்டர் வந்துட்டு 9 லிட்டர் இருந்திருக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க? வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறாங்க, இந்த நிட்ரிக் ஆசிடை ஆட் பண்ண போகிறது இல்லை. அப்போ நிட்ரிக் ஆசிடோட வால்யூம் வந்துட்டு ஃபைனல் மிக்சர்லேயும் 1 லிட்டர் தான் இருக்க போகுது. அப்போ இந்த 1 லிட்டர் அப்படின்றது 4% அப்படின்னா ஆக்சுவலி இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்திருக்கணும்? இது 4% அப்படின்னா இது 96% இருந்திருக்கணும். ஸோ வாட்டர் வந்துட்டு 96% இருந்திருக்க போகுது. ஸோ 1 லிட்டர் அப்படின்றது 4%னா நமக்கு வேணுன்றது 96%. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8, 4 4s are 16. ஸோ இந்த இடத்துல 24 லிட்டர்ஸ் இருந்திருக்கும். ஸோ எவ்வளோ லிட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 24 லிட்டர்ஸ் minus 9 லிட்டர்ஸ் is 15 லிட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A shopkeeper has 2 types of wheat. The percentage of first type of wheat is 80% and the percentage of second type of wheat is 60%. Then he mixes 28 kg of the first type of wheat to the 32 kg of the second type of wheat. Find the percentage of the resultant wheat in the mixture அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைப்பில் 80% வீட் இருக்குது, மீதி 20% ஒரு குப்பையோ ஏதோ அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்கல்ல, லைக் வெயிட்டுக்காக ஆட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஆட் பண்ணிட்டாங்க. செகண்ட் குவான்டிட்டியில் 60% வந்துட்டு வீட் இருக்குது, 40% ஏதோ ஆட் பண்ணிட்டாங்க. இது ரெண்டையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியில் 28 kgயும் செகண்ட் குவான்டிட்டியில் 32 kgயும் எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ரிசல்டன்ட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் வீட் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக எப்படி நம்ம யூஸ்வலாக சால்வ் பண்ணுவோம், இது மைனஸ் இது கிடைக்கும், இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ இது கிடைக்கும். அதே தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பார்க்கலாம். இப்போ 60 மைனஸ் எக்ஸ் என்ன வேல்யூ கிடைக்கும் நமக்கு? இந்த 28 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். டிவைடட் பை 80. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ போடுவோம். ஏன்னா இன்பிட்வீன் ரேஞ்சில் இருக்கும், இந்த வேல்யூ இன்பிட்வீன் ரேஞ்சில் இருக்கும். அப்போ 60 அதிகமாக இருக்கும், இந்த சைட் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 80 அதிகமாக இருக்கும். சாரி, எக்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி போடணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 60 அப்படின்னு போடணும். இந்த இடத்துல வந்துட்டு 80 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடணும். இந்த இடத்துல 32 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 7 வரும், இங்கே 8 வரும். ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 8x மைனஸ் 6 8s are 48, 7 8s are 56 மைனஸ் 7x. இது இப்போ இந்த சைட் போச்சு அப்படின்னா 15x ஆகும். இப்போ இந்த வேல்யூ இந்த சைட் வந்தது அப்படின்னா 0 14 1 1040. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 15 போடுவோம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ தான். ஸோ எக்ஸால் டிவைட் பண்ணோம் அப்படி எக்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதை 15ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ நமக்கு தெரியும்
15 into 7 ஓட வேல்யூ 105. இங்கே 104 இருக்கு. அப்போ 70 கிட்ட தான் ஆன்சர் இருக்க போகுது. ரொம்ப வெரி நியராக ஆன்சர் இருக்க போகுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி 69.33 தான் ஆன்சராக இருக்கணும். பிகாஸ் இது நம்ம போட்டோம் அப்படின்னா பாயிண்டில் ஆன்சர் வரும், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி நியரர் வேல்யூ எதுவோ அதை வச்சு நான் கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் கொஷின். From a container of wine, 8 liters of wine is drawn and replace the same quantity with water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is performed 3 more times. Now the ratio of the quantity of wine to that of water in the container becomes 16:65. What is the initial quantity of wine in the container அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம இந்த ஃபர்தராக வந்துட்டு எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். பியூர் மில்க் ஆர் பியூர் குவான்டிட்டி ஆஃப் த லிக்விட் ஈக்குவல் டு இனிஷியல் இன்ட்டு 1 மைனஸ் எவ்வளோ டேக் அவுட் பண்ணுறோம் அந்த வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் இன்ட்டு எவ்வளோ டைம் அந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த ஃபார்முலா. ஸோ இதை வச்சு நம்ம இந்த அவங்க கேட்டிருக்கதை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, 8 liters ஆஃப் த வைன் வந்துட்டு ட்ரான் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி 3 more டைம்ஸ் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக 4 டைம்ஸ் பண்ணியிருப்பாங்க. டேக் அவுட் பண்ணுறது வந்துட்டு 8. ஸோ நம்மக்கிட்ட இனிஷியல் குவான்டிட்டி தான் கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக என்ன இருந்தது அப்படின்ட்டு தான் அப்படி அவங்க கேட்குறது. ஸோ ஃபைனலாக பியூர் லிக்விட் வந்துட்டு இந்த சைட் போடுவோமா? ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். நவ் த எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் நவ் த ரேஷியோ ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் வைன் டு தேட் ஆஃப் வாட்டர் இந்த கண்டெய்னர் பிகம்ஸ் 16:65 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 16 டிவைடட் பை கடைசியாக பியூர் லிக்விட் எவ்வளோ இருந்திருக்கு, 16 பார்ட்ஸ். அவுட் ஆஃப்ன்னும் போது 65 + 16 போடுவோமா? போட்டோம் அப்படின்னா 81 பார்ட்ஸில் 16 பார்ட்ஸ் வந்துட்டு பியூர் வைனாக இருந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்ட்ஸில் சொல்கிறோம். இதவே நம்ம எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், இன்ட்டு இனிஷியலாக போடுவோம். அதாவது இனிஷியலாக இருக்கிற அந்த குவான்டிட்டி வந்துட்டு 81 பார்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வேணுன்றது பியூர் லிக்விடோட பார்ட்ஸ் மட்டும். பியூர் லிக்விடோட பார்ட்ஸ் 16. ஸோ இதுதான் நமக்கு பியூர் லிக்விடோட பார்ட்ஸாக இருக்கும். அதாவது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்றத நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். பியூர் லிக்விடோட குவான்டிட்டி லிட்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம இப்படி தானே யூஸ்வலாக கண்டுபிடிப்போம். இனிஷியலாக இருக்கிறது வந்துட்டு 81 பார்ட்ஸ், அதில் 16 பார்ட்ஸ் தான் வந்துட்டு பியூர் வைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 16 பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை நமக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேயும் ஐயும் கேன்சல் ஆகிட போகுது. தென் இங்கே பார்த்தோன்னா பவர் 4 இருக்குது. அப்போ இந்த வேல்யூஸை டு த பவர் 4 மாற்ற முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4 4s are 16. அப்போ 2 power 4 வந்துட்டு 16. 9 9s are 81. அப்போ 3 power 4 வந்துட்டு 81. ஸோ இந்த பவர் 4ம் இந்த பவர் 4ம் கேன்சல் ஆகிடும். தென் இந்த 8/i அப்படின்றத இந்த சைட் கொண்டு வந்தோன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். தென் 2/3 அப்படின்றத இந்த சைட் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகும். ஸோ 8/i which is equal to 1 minus 2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே 3/3 போடுவோம். அப்போது 1/3 அப்படின்னு வரும். அப்போ ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா i is equal to 24 liters அப்படின்னு கிடைக்கும். ஸோ answer for this question is option C, 24 liters. Next question போலாம். The price of the diesel is 70 per liter and the price of the petrol is 40 per liter. If the profit after selling the mixture at 75 per liter be 25%, find the ratio of the petrol and diesel in the mixture அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பெட்ரோல் டீசல் 70 per literன்னு சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் 40 per literன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு 75 per literக்கு விற்றுருக்காங்க. அது ஆனால்
25% ப்ராஃபிட் வச்சு அப்போ இது வந்துட்டு 125% நமக்கு வேணுன்றது 100%. ஸோ இது 5 பார்ட்ஸ், இது 4 பார்ட்ஸ். இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 வரும். ஸோ 15 வரும். 15 into 4 is 60. ஸோ இந்த இடத்துல ஆவரேஜாக 60க்கு விற்றுருப்பாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தோன்னா 20 டிஃப்ரென்ஸ், இந்த சைட் பார்த்தோன்னா 10 டிஃப்ரென்ஸ். ஸோ 2:1 அப்படின்ற ரேஷியோவில் இருந்திருக்க போது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அதான் அவங்க கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேஷியோ கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஷின். There are 2 factories, one in India and the another in US. Mr. Anish purchased these 2 factories for total 80 crores. Later on, he sold the Indian factory at 16% profit and the US factory at 32% profit. Thereby, he gained 20% profit. Mixed allocationல போடலாம். இங்கே 4 parts, இங்கே 12 parts. 4 டேபிளை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு 80 crores கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக 4 parts. Actually, what is the selling price of the Indian factory? இதான் question. இந்தியன் ஃபேக்ட்ரி அப்படின்றது கொஷின், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 80 அப்படின்றது 4 பார்ட்ஸ். நமக்கு இந்தியன் ஃபேக்ட்ரி பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வேணுன்றது 3 பார்ட்ஸ். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 into 3 is 60 crores. இது வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த இந்தியன் ஃபேக்ட்ரியாக இருக்கும். ஏன்னா நம்ம 80 crore அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கரெக்டாக? ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சனால வர்ற ஆன்சரும் நமக்கு காஸ்ட் ப்ரைஸில் வரும். பட் அவங்க கேட்டிருக்கிறது என்னது? செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 60 crore அப்படின்றது 100%, நமக்கு வேணுன்றது 16% ப்ராஃபிட் ஆட் பண்ணி அப்போ 116% நமக்கு வேணும். ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3, இங்கே 5. ஸோ 3 டேபிளில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 18, 4, 3 divided by 5 அப்படின்னு கேட்டுவார். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 5s are 30, 9 5s are 45, balance 3, 6 5s are 30. So answer for this question is 69.6 crore, option C. Thanks for watching.